இன்றைய இந்த காலகட்டத்தில் நாம் சூழலால் மதிக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் உண்மையான அந்த இடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிக்கடி கடந்த கால சமுதாயத்துடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்ம எடுத்து பார்வையிட வேண்டியிருக்கிறது, கொஞ்சம் ஒப்பிட வேண்டி இருக்கிறது. இமாம் புகாரி என்ன செய்கிறார் என்று சொன்னால், சஹீல் புகார் இந்த பகுதியில் அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா முஷப்பஹாத், ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, அதற்கு மத்தியிலே சில சந்தேகமான அம்சங்கள் உண்டு என்ற தலைப்பிட்டு முதலாவது செய்தி அவர் சொல்கிறார். 2051வது இலக்கத்தில் 2051வது இலக்கத்தில் ஹதீஸில் சொல்கிறார், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹா, ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, அந்த இரண்டுக்கு மத்தியில் சந்தேகமான சில விஷயங்கள் என்ன உண்டு. எப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 1400 வருடங்களுக்கு முன்னால சொல்றாங்க. அப்பவே சொல்றாங்க இப்படி ஒன்று இருக்கும், ஹலால் தெளிவாக இருக்கும், ஹராம் தெளிவாக இருக்கும், ஹலாலா ஹராமான்னு சந்தேகம் உள்ள விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒன்று மாதிரி ஹராமுக்கு மாதிரியும் இருக்கும், ஹலாலுக்கு மாதிரி என்ன செய்யும், அது இருக்கும். ஃபமன் தரக மா ஷுப்பிஹ அலைஹி மினல் இஸ்ம், இது ஹலாலா ஹராமா என்கின்ற அந்த ஒரு சந்தேகம் வரக்கூடிய விஷயத்தில், அப்படின்னா ஹராம்னா பாவமாகிரும், பாவமா இல்லையா அப்படின்னு விளங்குற இடத்துல யார் அதை விட்டு விடுகிறாரோ, யார் அதை விட்டு விடுகிறாரோ, கான லிமஸ்தபான அத்ரக், தெளிவானதை அவர் மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். தெளிவான ஹராம் இருக்குது, அதை அவர் மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். எதை விடுறவர்? இந்த சந்தேகமானதை விடுகின்றவர். கான லிமஸ்தபான அத்ரக், எது அவருக்கு தெளிவாக இருக்கிறதோ அதுல மிகவும் பேணுதல் உள்ளவராக என்ன செய்வாரு, இருப்பாரு அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வாதிக்கிறார்னு வைங்களேன், சந்தேகமான விஷயங்களுக்கு என்னது சந்தேகமானதுன்னா உடனே எங்க இருக்குது, இது உனக்கு சந்தேகமா இருக்கலாம், எனக்கு என்ன சந்தேகமே இல்லை, தெளிவா இருக்குது ஹலால். இப்ப இந்த விவாதம் செஞ்சு ஒருவர் ஒன்றை செய்ய நினைப்பாராக இருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார், ஹராத்துல பேணுதலாக இருக்க மாட்டார். இது அடையாளம் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடையாளம், மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஒரு சந்தேகமான விஷயமா இருக்குது, அந்த சந்தேகமான விஷயம் என்று அவருக்கும் சந்தேகம் என்று விளங்குது, நம்மளுக்கு விளங்குது, அவருக்கு இது சந்தேகம் என்று அவருக்கு உறுதியாகிட்டேன், அது வேற விஷயம். அவருக்கு இது சந்தேகமாகத்தான் இருக்கிறது என்று நம்மளுக்கு விளங்குது. இருந்தாலும் சந்தேகம் என்றால் பரவாயில்ல, நம்மளால செய்வோம் என்று சொல்லி வாதிச்சு ஒருவர் செய்யறாக இருந்தால் அவர் ஹராத்துல என்ன செய்ய மாட்டாரு, பேணுதலாக இருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, கான லிமஸ்தபான அத்ரக், சந்தேகத்தை தவிர்ப்பவர் தெளிவான விஷயத்தில், தெளிவான ஹராமை என்னது மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். வமன் இஜ்தரஅ அலா மா யுஷக்கு ஃபீஹி மினல் இஸ்ம், எந்த பாவத்திலெல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறதோ, இது பாவமா இல்லையா என்ற சந்தேகம் ஏற்படுகிறதோ அதை செய்ய யார் துணிகிறாரோ, பாவத்தை அல்ல சந்தேகமானதை செய்ய தண்ட பொது வாழ்க்கையில யார் துணிகிறாரோ, அவுஷக அய்யுவாகிஅ மஸ்தபான, அவர் தெளிவான ஹராம் இருக்குது அதை செய்ய அவர் நிறைய வாய்ப்பு உண்டு என்றாங்க ரசூலுல்லாஹ். செய்வார்னு சொல்லல, அதை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் இதுல பேணுதல் இல்லாதவர், அதுல என்ன செய்யலாம், விடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. வல் மஆசி ஹிமல்லாஹ், பாவங்கள் இறைவன் வகுத்த எல்லைகள். பாவங்கள் இருக்குதே இறைவன் வகுத்த எல்லைகள், பாவங்கள் தான் இறைவன் வகுத்த எல்லைகள். அப்படின்னா என்ன, போர்டருக்கு போயிடக்கூடாது, அது இறைவன் எல்லை, எல்லைக்கு போயிடக்கூடாது, அது இறைவன் வகுத்த எல்லைகள். மையர்தா ஹவுலல் ஹிமா யூஷிகு அய்யுவாகிஅ, யார் எல்லையை சுற்றி மேய்கிறாரோ, எல்லையை சுற்றி மேய்கிறாரோ அவர் அடுத்த தோட்டத்தில் என்ன செஞ்சிருவாரு, தலை போடுவாரு. என்ன செய்வாரு, அடுத்த தோட்டத்தில் அவர் தலை போடுவாரு, அங்கேயும் மேய்வாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டாங்க. சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ் இதுல வரல, புகாரில ஆரம்பமா அந்த ஹதீஸ் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்படி சீர் செய்யறது, இதெல்லாம் விவாதம் செஞ்சு சீர் செய்யலாது. இந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேகமான யார் தெளிவாக்குறது, வஹி தான் வரணும், வஹி வராது. அப்ப இது எப்ப சரியாகும், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அதாவது உடம்புல ஒரு சதை பிண்டம் உண்டு, சதை துண்டு உண்டு. ஃபஇதா சலுஹத், அது சீரடைந்து விட்டால் சலுஹத் சாயிரு ஜஸதி, அவருடைய முழு உடல் என்ன செஞ்சிடும், சீரடைந்து விடும். வஇதா ஃபஸதத் ஃபஸதத் சாயிரு ஜஸதி, அவரது அது கெட்டுவிட்டால் முழு உடல் என்ன செஞ்சிடும், கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதான் இதயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ள நல்லா இருந்தா மட்டும்தான், நல்ல உள்ளமுடையவராக இருந்தால் மட்டும்தான், உள்ளத்துல பேணுதல் உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் அவர் என்ன செய்யலாம், சீரடைந்தவராக ஆகுவாரு. விவாதிச்சு
தெளிவுபடுத்தி போராடித்தான் ஒருவருக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு என்று சொன்னால் ஹலால் ஹராம் விஷயத்துல ஒரு நாள் என்ன செய்யாது, அவர் பேணுதலாக உள்ளவராக மாற மாட்டார் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் சுபஹா சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் வரா என்று சொல்லக்கூடிய அந்த பேணுதல் இருக்குது. இந்த பேணுதல் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில், கடந்த கால அறிஞர்களுக்கு மத்தியில் நம்ம நிறைய காணுகிறோம். எந்த அடிப்படையை வச்சுன்னா இந்த அடிப்படையை வச்சுதான் நிறைய என்ன செய்வார்கள், அதை விட்டு தூரமாக இருப்பார்கள். அதாவது தூரத்துல ஹராம் இந்த இடத்தை தாண்டி போனால் தான் வரும் என்று சொன்னால் அந்த எல்லைக்கே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள். இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் என்ன செய்யலாம், இந்த ஹராம் என்கின்ற பகுதியை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனால் பொதுவாக இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் நான் எல்லோரையும் சொல்லல, பெரும்பாலான நிலையை நம்ம எப்படி பார்க்கிறோம், பொதுவாக எப்படி பார்க்கிறோம் சொன்னால் எல்லோருமே ஒரு 70% சொல்லலாம். எல்லோருமே பொதுவாக என்ன செய்ய தவிர்க்க முடியாது, என்ன செய்யாது, நம்மளுக்கு அப்படியே வந்து ஆகிட்டு என்ற வார்த்தையை சொல்லித்தான் நிறைய வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்ய சொன்னா என்ன செய்யறதுக்கு எல்லாம் வழி இருக்கும், இருந்தாலும் என்ன செய்ய தவிர்க்க முடியாது அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, அதாவது அதை கணக்கெடுக்காமல் அதுல ஒரு பொடுபோக்குத்தனத்தோடையே நிறைய ஹராம் விஷயங்கள் என்ன செய்யறாங்க, ஈடுபடுவதை நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். சர்வசாதாரண அதெல்லாம் வந்து என்னது, ஒழுக்கத்துறை மட்டுமல்ல, பொருளாதாரம், ஒழுக்கம், வணக்க வழிபாடுகள், மற்றவருடைய உரிமைகள் என்று எல்லா பகுதிகள் எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறாங்க, இது தவிர்க்க முடியாது, இதுதான் வழி அப்படி என்று இருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக இந்த வட்டி இருக்கிறது, வட்டி நிறைய உதாரணம் சொல்லலாம். பொருளாதார இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு என்னது, வட்டி என்ற பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் வட்டியை தவிர்த்து வாழ்வார், வட்டியை தவிர்த்து வாழ்ந்து இவரால் வட்டியை தவிர்க்க முடியவில்லைன்னு வைங்க, வட்டியை தவிர்க்க முடியவில்லைன்னு ஒன்று இல்லை, உடனே இவர் அவருக்கு விளங்கப்படுத்துறது. இவர் என்ன சந்தோஷப்படணும், அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் வட்டி எடுக்காத ஒரு ஆள் இருக்காருன்னா சந்தோஷப்படணும். அவர்கிட்ட போய் என்ன விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, நீங்க வட்டி எடுக்காட்டி கவர்மெண்ட் உங்களுக்கு வட்டி வச்சிருக்குது, உங்களுக்கு ஒரு 10% 12% உங்களோட தலையில வச்சிருக்குது, நீங்க எப்படியோ நான் மட்டும் தான் வட்டி கட்டுற நீங்க நினைக்க வேணாம், நீங்களும் கெட்டதான் செய்றீங்க அப்படின்னு அவனுக்கே நாங்களா வட்டி கட்டுறேன். அப்படி கவர்மெண்ட்டுக்குள்ள வட்டியெல்லாம் அவருக்கு கணக்கு போடுறது, அவனுக்கு அது விளங்க, அவன் வட்டி கட்டினா தானே அவனுக்கு விளங்கும், அப்ப அவருக்கு விளங்கப்படுத்துறது. இரண்டாவது கட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிக்கிறாங்க நீங்க வட்டி எடுப்பீங்க, அதுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது தெரியுமா, வட்டி இல்லை என்றால் வட்டியுடைய புகையாவது உங்களுக்கு வந்து என்ன செய்யும், உங்களை வந்து நெருங்கும். இப்ப பாத்தீங்களா, நீங்க எவ்வளவுதான் வட்டியை தவிர்க்க நினைத்தாலும் உங்களுக்கு வட்டி என்றது என்ன செய்யும், உங்களுக்கு வந்தே ஆகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இவர் இந்த உபதேசத்தின் மூலம் இவருக்கு என்ன சொல்ல வராரு, அதனால இந்த தவிர்க்கிறதெல்லாம் விட்டு போட்டு நம்மளை மாதிரி என்ன செய்ய, வட்டி எடுங்கன்னு சொல்ல வராரு. இல்லைன்னா என்ன செய்வார், எடுக்காம இருக்கிறார், சந்தோஷப்படணுமா இல்லையா, அவர் எடுக்காம இருக்கிறார் சந்தோஷப்படணும். ஆனா அப்படி சந்தோஷப்படாமல் எடுக்காமல் இருக்கின்றவரை கூட என்ன பெரிய பேணுதல் அப்படின்னு என்னது, அவர்கிட்ட போய் அவரையும் தூண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுக்காமல் இருப்பவரை பார்த்து அவரை முன்மாதிரியாக எடுத்து நம்மளை நாங்களும் பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு காலகட்டம் அல்ல இது, மாறி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக சொல்றாங்க, யார் இந்த சந்தேகங்களை தவிர்த்துக் கொள்கிறாரோ, ஹலாலா ஹராமா என்று வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக் கொள்கிறாரோ, அவர் வந்து இன்னொரு செய்தியில சொல்றார், ஃபக்கத் இஸ்தப்ரா அல தீனிஹி வ இர்திஹி வ மாலிஹி, தனது மானம், தனது மார்க்கம், தன் சொத்து இவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், பாதுகாத்துக் கொள்கிறார். வமன் வகா ஃபி ஷுப்ஹாத் வகா ஃபில் ஹராம், சந்தேகங்களை யார் விழுகிறாரோ அவர் ஹராமிலும் என்ன செய்வார், விழுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம இயன்ற அளவுக்கு ஒரு பாதையை வச்சுக்கணும், எல்லாத்தையும் தெளிவு விளங்கப்படுத்தி தான் விளங்கணும்ன்றது இல்ல. இப்ப கேள்வி பதில் நடத்துறாங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமா கேட்கறது, டொல்பின் சாப்பிடலாமா, கடல் குதிரை சாப்பிடலாமா, விளங்கிட்டானே, இப்படி இப்படி எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்வி என்ன செய்து வருது. அப்ப இதெல்லாம் என்ன பார்த்து இவன் சாப்பிட போறதும் இல்ல, இவனுக்கு அது கிடைக்க போறதும் இல்ல. ஆனால் மனிதன் இயல்புல என்ன இருக்கு தெரியுமா, கூட கேள்வி, கூடுதலாக கேள்வி கேட்பது, தேவையில்லாத விஷயங்கள்ல தலை நுழைப்பது தவிர்ப்பதற்காக அல்ல, தான் உண்டு கொள்வதற்காக, தான் அதை அனுபவித்துக் கொள்வதற்காக. ஆனால் விடுவதுதான் சிறந்தது. நமக்கு ஹராம் என்று வரக்கூடிய தெளிவற்ற விஷயங்கள் நம்ம விடுவதுதான் சிறந்த எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். ஹலால் தெளிவாக இருந்தால் நம்ம அதை நம்ம அனுபவிப்பதிலோ அதை நம்ம சாப்பிடுவதிலோ எந்த தடையும் கிடையாது. ஆனா அவளுக்கு சந்தேகம் என்று வருகிற நேரத்தில் அந்த விஷயத்தை நாம் பேசுறதாக என்ன செய்ய வேண்டும், என்ற அளவுக்கு தவிர்த்து பழக வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லுது. எந்த அளவுக்கு ஒருவன் தவிர்த்து பழகுகிறானோ அந்த அளவுக்கு ஹராம் என்ற பகுதியை விட்டு அவன் என்ன செய்வான், தூரமாகிக் கொண்டே வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். இது முக்கியமான ஒரு அடிப்படை எல்லா துறைக்கும், ஒழுக்கம், வணக்க வழிபாடுகள், பொருளாதாரம், சமூகவியல், எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.